Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சரவணன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு பவதாரணி அவர்கள் நம்ம கூட இல்லை. அவங்களோட குரல் நம்மளுக்கான ஒரு ஞாபகங்களை கொடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு அவங்களோட இழப்பு எப்பேற்பட்ட இழப்பா இருக்குங்க சார்? ஜென்ரலா இழப்பு எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பவதா ஒரு எல்லார்கிட்டயுமே பழகுற விதம் ஒரு எல்லாருமே அவங்களோட ஓன் சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அண்ட் இப்ப நம்ம பெரிய கிரௌட்ல இருக்கோம், அங்க நிறைய விவிஐபிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல கூட அவங்க நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அது அந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இழப்பு ரொம்ப பாதிக்குது மனசை. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கூட டிராவல் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அது இப்ப நினைச்சு பார்த்தா கூட சார் இப்படி ஒரு பர்சன் இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற பெயின் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் இதை நம்பவே முடியல. அதுவும் பவத்தாக்கு இப்படியா அப்படிங்கறது நம்பவே முடியல. இளையராஜா அவங்களோட மகள் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்க பழகிறதா இருக்கட்டும், எந்த மாதிரி சார் இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பெரிய பின்புலம் அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி இருக்குமா? ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் இப்ப சொல்ற விஷயமே பாத்துட்டீங்கன்னா நான் யாருமே பேரே சொல்லவே இல்லை. பவதா தான் நான் பேசுறேன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க இவ்வளவு பெரிய ஒரு இசைக்கலைஞரோட மகள், 2 பெரிய மியூசிக் டைரக்டரோட சிஸ்டர், அந்த மாதிரி எல்லாம் 1% கூட வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அவங்க. அவங்க கூட உட்காந்து நம்ம பேசுறதுக்கு பழகுறதுக்கு நான் அவங்க கூட ஒரு ஆக்ட் ஃபிலிம்ல மியூசிக் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி சான்சஸ் கிடைச்சது அவங்க கூட. அண்ட் என்னோட நான் நாளை இயக்குனருக்கு பண்ண ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு பாட்டு பாடினாங்க. அண்ட் பர்சனலா நிறைய ஈவெண்ட்ஸ்ல அவங்க கூட நான் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கேன். எந்த இடத்துலயுமே அவங்க கூட ஈக்குவலா பேசி பழகுறதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோனை அவங்க கொடுப்பாங்க. அது எல்லார்கிட்டயுமே அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கு? முடிச்சிருங்க சார். அவங்க ஒரு ஓன் சிஸ்டர், அவங்க இழந்தா நமக்கு எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் எல்லாருமே இருப்பாங்க அவங்க கூட பழகணும். கண்டிப்பா சார். அவங்களோட முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்குங்களா? அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? மீன்ஸ் நீங்கள் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? அவங்கள பார்த்து அவங்ககிட்ட இருந்து வியந்த விஷயங்கள்னு ஏதாவது இருக்குங்களா? வியந்த விஷயங்கள்ங்கிறது என்னன்னா, நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம் மனோரமா ஆட்சி கூட. ஓகே. அண்ட் அவங்க அந்த மனோரமா ஆட்சி ஒரு கேன்சர் பேஷண்டா இருப்பாங்க அதுல. அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் தான் அவங்க பையனா நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுல ஒரு தாலாட்டு பாட்டுக்கு எனக்கு பாடணும் அப்படின்ட்டு யார கூப்பிடலாம், டைம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க யதார்த்தமா கார்த்திக் சார் மீட் பண்றதுக்காக வந்தாங்க. அப்ப நீங்க பாடுறீங்களான்னு கேட்ட உடனே பாடி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளவு பெரிய சிங்கர், ஒரு கமர்ஷியல் டேர்ம்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் பார்க்கல. ஒரு அப்கமிங் ஒரு டைரக்டர், ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கிளியர். அட் தி சேம் டைம் இப்போ ஒரு பெரிய ஒரு டெக்னீஷியன் கூட, ஒரு நம்ம ஆர்டிஸ்ட் கூட, ஆர் இப்போ பவதாரணி மேம் மாதிரியான சிங்கர் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இன்கேஸ் நம்ம கிடைச்சது, நம்ம நினைச்சது கிடைக்கல, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம், தயங்குவோம். இந்த ஸ்பேஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு வெர்ஷன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசேஜ் அனுப்புவாங்க, ஓகேவா, உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடா அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஹார்ட் பர்சன் அவங்க. நீங்கள் பழகின வரைக்கும் அவங்க உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களா சார்? இந்த மாதிரி ஆகணும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நான் பண்ணணும், எனக்கான கோல்ஸ் வேறு அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணது உண்டுங்களா சார்? அவங்க மியூசிக்ல பெரிய லெவல்ல வரணும், ஏன்னா நிறைய படம் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வெளியிலலாம் அந்த மாதிரி கோல்ஸ்லாம் சொன்னதுலாம் இல்லை பிரதர். அவங்க ஒரு படம் மியூசிக் பண்ணியிருப்பாங்க, பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு நீங்க படம் மியூசிக் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமே அந்த ஒர்க் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் தெரியும். ஸோ அவங்களோட எல்லாமே செயல்ல தெரிஞ்சிடும். பட் அவங்க எதையுமே வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. ஓகே. ஹாய் ஹலோ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்மைல்ல தான் அவங்களோட ஸ்டார்ட்டும் ஆகும், அப்படிதான் அந்த எண்டும் ஆகும். சச் அ ஸ்வீட் பர்சன் அவங்க. கண்டிப்பா. ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் அவங்களுக்கு? அதை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களா?
எல்லாருக்குமே ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் தான் பிரதர். கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு இந்த பவதாரணி மேமோட இந்த இழப்பை வந்து நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளேயோ இல்ல வந்து ஒரு பேட்டி இல்ல இந்த மாதிரி இரங்கல் செய்தியை வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கறதுல நம்ம கொண்டு வரவே முடியாது பிரதர். இழப்பு வந்து எல்லாருக்குமே பெரிய பெயினா தான் இருக்கும். அது நம்ம வீட்டுல நடக்கும் போது தான் அதோட இழப்பு வந்து ரொம்ப வலிக்கும், நம்ம ஃபீல் பண்ண முடியும். பட் இவங்களோட இழப்புமே அந்த மாதிரிதான். நான் திரும்ப சொன்னேன், அவங்க கூட பழகுனவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்க ஃபேமிலிக்குலாம் வந்து இதை யாராலுமே ஈடு செய்ய முடியாது. இந்த சோசியல் மீடியாக்களில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கப்படுது. அவங்களுக்கு கேன்சர் அப்படின்றது கடைசி ஸ்டேஜில் தான் தெரியவே வந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ எப்போ சார் அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஓகே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணதெல்லாம் தெரியல. மேபி அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப நாள் அக்ரிவேட் ஆகி தான் வந்து சடனா தான் தெரிய வந்திருக்கும் தான் எனக்கு தோணும். ஏன்னா இதை பத்தி அவங்க வந்து யார்கிட்டயுமே வந்து சொல்லல. ஓகே, ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் இவ்வளவு டீப்பா இருக்குங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. ஓகே ஓகே இதை பத்தி இல்லாம யார் மனசையும் அவங்க போனாங்க. இதை பத்தி இல்லாம எந்த ஒரு மனசை கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்களும் வெளிப்படையா அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆமா, அதுதான் இது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க என்ன மாதிரியான ஒரு பவுண்டரிஸ்ல இருந்தாங்கிறது தெரியாது. ஓகே, நான் ஒரு ஃப்ரெண்டா ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதரா பழகிருக்கோம். ஸோ அந்த பவுண்டரிஸ்ல கூட வந்து அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து அவங்க யார்ட்டுமே ஷேர் பண்ணதில்லை. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியும், பட் அது இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அவங்க ஸ்ரீலங்கா போறாங்க அப்படிங்கிறது தெரியும், போயிருக்காங்கிறது தெரியும், அவ்வளவுதான். கண்டிப்பா சார். சார் ரொம்ப நன்றி சார். அவதாரணி அவங்கள பற்றின இவ்வளோ விஷயங்களை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு, குறிப்பாக உங்களுக்கு எங்களோட ஆறுதலை நாங்கள் சொல்லிக்கிறோம். பவதாரணியோட ரசிகர்களுக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் பவதாரணி அவர்களோட ரசிகர்களுக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் சார் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப நன்றி சார்.